இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூவில் சக்திவேலு பழனியை பார்த்து சொல்லுவான், இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஒரு ஒட்டும் கிடையாது, உரமும் கிடையாது. உன்னோட விசுவாசம் ஃபுல்லாக அந்த வீட்டில் தான், படுத்து தூங்குறது திங்கிறது மட்டும்தான் இங்கே அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ பழனிவேல் சொல்லுவான், இங்கே பாருண்ணே, உனக்கிட்ட நான் எந்த சொத்தையும் கேட்கல, எல்லா சொத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்லுவான். முத்துவேல் சொல்வார், இருடா பழனி அப்படின்ட்டு சக்திவேலை பார்த்து, ஏண்டா உனக்கு சொத்தை பற்றி பேசின உடனே சொந்த பந்தம் இல்லாமல் போயிடுச்சா, நீ பாட்டுக்கு இஷ்டம் போல் பேசிகிட்டே போகிற அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு சக்திவேல் சொல்லுவாங்க, பாருண்ணே, அவன் இந்த வீட்டுக்காக என்ன பண்ணியிருக்கான், அவன் எல்லாமே அந்த வீட்டுக்காக தான் பேசுவான். நமக்காக ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பேசியிருப்பானா, எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. நாமளாவது அவனுக்கு கடையை வச்சு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே இவனுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவான் சக்திவேலு. இந்த உதவா கரைக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது பழனி சொல்லுவான், அங்கே பாருண்ணே, உன் சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம், நான் சொல்லிட்டேன், திரும்ப நீ தேவையில்லாமல் எதுவும் பேசாத அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே சுகன்யா சொல்லுவாள், அது எப்படிங்க விட முடியும், நமக்கு சேர வேண்டிய சொத்தை நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இவன் இந்த அளவுக்கு நம்மளே வேண்டாம், இந்த சொந்தமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட போய் சொத்தை மட்டும் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கிளம்பி போயிடுவான். அப்போது சக்திவேல் அவங்க அம்மாவை பார்த்து சொல்லுவான், இங்கே பாரு ஆத்தா, இந்த உதவாக்கரைக்கே நான் ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதில் வேறு 30 வருஷத்துக்கு முன்னாடி போனால் அந்த ஓடுகாலிக்கு பங்கு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினேன், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு. நீ இந்த வீட்டில் சும்மா இருக்கிறதா இருந்தால் இரு, தேவையில்லாமல் எதுவும் பேசாத அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சுகனே சொல்லுவா, அது எப்படிங்க, உங்கள் தம்பிக்கு சேர வேண்டிய சொத்து நியாயமாக நான் வாங்கி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் மாறி மாறி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாண்டியன் வீட்டில் கோமதி, மீனா, அதுக்கப்புறம் செந்தில் 3 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது கோமதி சொல்லுவாள், ஏன்டா தேவையில்லாமல் கதிரை இந்த விஷயத்தில் இழுத்த, உன்னைய பற்றி உங்கள் அப்பா கொஸ்டின் பண்ண, நீ உங்கள் அப்பா கிட்ட நீ தானடா பேசணும், அதுக்கு எதுக்கு கதிர் பேச்சு எடுத்த அப்படின்போது, ஏமா அதுக்கு தான் நான் எத்தனை நேரம் சொல்லிட்டேன், நான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பழனிவேலு சோகமாக அப்படி உட்காருவான். அப்போது ஏன்டா அப்படி சோகமாக இருக்க அப்படின்னு கோமதி கேட்பாள். அப்போது அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவன் சொல்லுவான். பழனி சொல்லுவான், எனக்கு சொத்து கொடுக்குறதுல விருப்பமே இல்லை அப்படின்னு. செந்தில் சொல்லுவான், அது எப்படி, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சேர்ந்து தானே ஆகணும், அதை எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவான். பழனி சொல்லுவான், எனக்கு சொத்து கொடுக்குறதுல கூட விருப்பம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் சின்னண்ணே என்கிட்ட பேசின விதம் தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். என்னடா பேசினா அண்ணன் அப்படின்னு கோமதி கேட்பான். இந்த வீணாக போனவனுக்கு எதுக்கு நம்ம சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவான். பழனி, ஏன்டா இப்படி அழுகிற, அவனா அப்படி சொன்னான், அவன் எப்படி உன்னை பற்றி இப்படி சொல்லலாம், இப்படியே நான் இதை விட மாட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோமதி பாண்டியனுக்கு கால் பண்ணுவாள். கால் பண்ணிவிட்டு சொல்லுவாள், நீங்கள் எங்கே இருக்கீங்க, இப்போ உடனே வாங்க, எந்த வேலை இருந்தாலும் போட்டுட்டு வாங்க அப்படின்னே. அப்படி என்னடி அவசரம் அப்படின்னு பாண்டியன் கேட்பார். கோமதி சொல்லுவா, இப்படி அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பாண்டியன்கிட்ட சொல்லுவாள். கோமதி பாண்டியன்கிட்ட சொல்லுவா, நம்ம பழனியை இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க, அது எப்படி அவங்க பேசலாம், நீங்கள் கண்டிப்பாக நியாயம் கேட்கணும் வாங்க அப்படின்னோடனே, அப்படியா பேசினா உங்கள் அண்ணன், இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுருவார் பாண்டியன். கோமதி உடனே சொல்லுவா, என் தம்பிக்கு கண்டிப்பாக நியாயம் கேட்டச்சே ஆகணும், வா பழனி, உன்னை நான் கூட்டிகிட்டு போயிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போவா. அப்போ செந்தில் சொல்லுவான், ஏமா அப்பா வர வரைக்கும் பொறுமையாயிருமா, உங்கள் அண்ணன் பயங்கரமாக சண்டை போடுவார் அப்படிங்கும்போது கோமதி சொல்லுவா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூட்டிகிட்டு போவா. அங்கே ரொம்ப எல்லாரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க முத்துவேல் வீட்டில். அப்போது இவன் அங்கே போய் நின்றுட்டு, ஆமாம் பழனிவேலுக்கு சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே, ஏம்மா நீ உயிரோட தானே இருக்க, அவனுக்கு ஒரு அநியாயம் நடக்க நீ பார்த்துட்டு தான் இருந்தியா அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் சொல்லுவார், நான் தான் சொன்னேன் அவனுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு, அவன் என்ன இவனை தானே எங்கள் வீட்லையா இருந்தான், உன் வீட்டில் தானே இருந்தான், அவனுக்கு இந்த ஒட்டுணிக்கெலாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ, நீ தான் சொன்னியா, என்ன நீ உன்னோட சம்பாத்தியத்திலேயே கொடுக்க போகிற, இது அப்பாவோட சம்பாத்தியம் தானே அப்படின்னு அவன் சொல்லுவான். இங்கே பாரு, அப்பா இறந்து போகும்போது சொத்தெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு சரியா, அதில் மீதி எல்லாமே எங்களோட உழைப்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போது அவள் சொல்லுவா, அப்போது நீ ஓரளவுக்கு அப்பாவோட சம்பாத்தியம் இருக்கத்தானே செஞ்சிச்சு, நீங்கள் அதை கொஞ்சம் பெருசாக்கியிருக்கீங்க அவ்வளோதான், அப்போது அவரோட சம்பாத்தியத்தை என் பிள்ளைக்கு கொடுத்து தானே ஆகணும், நீ ஏன் கொடுக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவா. அப்போது முத்துவேல் சொல்வார், ஏண்டா நீ மட்டும் நான் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா, நீ ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது, நான் எடுத்த முடிவு தானே கரெக்டு, நான் கண்டிப்பாக இவனுக்கெல்லாம் சொத்தை கொடுக்கவே விட மாட்டேன் அப்படின்னு அவன் திரும்பியும் சொல்லுவான். அப்போது கோமதி சொல்லுவா, அது எப்படி, அவனுக்கு சேர வேண்டிய பங்கு நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சண்டை போடுவா. சக்திவேல் அந்த சமயத்தில் சொல்லுவான், ஏன் உன் தம்பி அங்கே நீலிக்கி நீர் அடிச்சுக்கிட்டு இருந்தானா உங்ககிட்ட அப்படிங்கும்போது, இங்கே பாரு, அவன்லாம் சொத்து வேணும் கேட்டுட்டுலாம் என்கிட்ட சொல்லலை, என்னைய சொந்தமே இல்லைன்னு சொல்லிட்டானேன்னு சொல்லி தான் வருத்தப்பட்டான், அதை கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது
பக்கத்தில் சுகன்யா சொல்லுவா, ஆமா தாச்சி அப்படி தான் சொன்னாங்க. இவங்க வந்து ஒரு உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்போ பயங்கரமா சண்டை போடுவா கோமதி. உடனே க சக்திவேல் சொல்லுவான், "நீ வந்து உன் தம்பிக்காக சொத்த கேட்குற மாரி தெரியலையே! ஏதோ உனக்கு கேட்க வந்த மாதிரில இருக்கு." அப்படிங்கும்போது கோமதி சொல்லுவா, "எனக்கும் இந்த சொத்துல கேட்க உரிமை இருக்கு. ஆனா, அப்படிலாம் உன்கிட்ட வந்து சொத்துல பங்கு கேட்ற மாட்டேன். என் மாப்பிள்ளை எனக்கு தேவையான எல்லா சொத்தையும் சேர்த்து தான் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது, உன்கிட்ட வந்து சொத்து கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, பழனிவேலுக்கு சேர வேண்டிய சொத்த கேட்காம நான் விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லுவா. "நான் அவனுக்கு குடுக்கவே மாட்டேன்." அப்படின்னு சக்திவேலு பயங்கரமா சண்டை போட்டுட்ருப்பான். அப்போ கோமதி கிட்ட வந்து முத்துவேல் சொல்லுவாரு, "இங்க பாரு கோமதி, நாங்க வந்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. நாங்க கரெக்ட்டா அவனுக்கு குடுக்க வேண்டிய சொத்த நாங்க குடுக்க தான் போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சக்திவேல் திரும்பி சொல்லுவான், "அதெல்லாம் நான் வந்து குடுக்கவே விட மாட்டேன்." அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். அங்க பாண்டியன் வந்து வீட்டுக்கு நேரா வருவான். வரும்போது கோமதி எங்கேன்னு கேட்பான். எல்லாரும் அங்க போயிட்டாங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே, அங்க இருக்கிற எல்லாரும் சரவணன், பாண்டியன், அதுக்கப்புறம் கதிரு, ராஜி, மீனா, செந்தில் எல்லாரும் இங்க வருவாங்க. வந்துட்டு வெளிய இருந்து கத்துவாரு பாண்டியனு. "ஏய்! யார்யா அவனுக்கு சொத்து குடுக்க மாட்டேன்னு சொன்னது? வெளிய வாயா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே சக்திவேல் அங்கேருந்து வெளிய வருவான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துருவாங்க. வந்த பிறகு, "ஏன் என் வீட்டு வாசல்லேருந்து கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான் சக்திவேலு. அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "என் மாப்பிள்ளையக்கு வந்து ரொம்ப அவமானப்படுத்தினியாம். எதுவுமே அவனுக்கு சொத்தெல்லாம் குடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னியாம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா, அவனுக்கு எதுக்குய்யா நாங்க சொத்த குடுக்கணும்? அவன் எல்லாமே உங்க வீட்ல தானே கிடந்தான். அப்படிப்பட்ட அவனுக்கு நாங்க எதுக்கு வந்து சொத்த குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுருவான். "அது எப்படியா விட முடியும்? பழனிவேல் இந்த வீட்ல பிறந்த பையன் தானே! அப்ப அவனுக்கு சொத்து நீ குடுத்து தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "அது எப்படி? அவன் இங்க தான் பிறந்தான். ஆனா எல்லாம் உங்க வீட்ல தானே கிடந்தான். பழனிக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே! அவன் கடைய திறந்துட்டான்னு சொன்ன உடனே வீட்ட விட்டு வெளிய அனுப்புன ஆட்கள் தானே நீங்க." அப்படின்னு சொல்லும்போது, பழனி சொல்லுவான், "இங்க பாருண்ணே, அவங்க வந்து கடைக்காகலாம் ஒண்ணும் அனுப்பல. நான் வந்து ஒரு சில மனஸ்தாபத்தால தான் அனுப்புனாங்க." அப்படிங்கும்போது, "பாத்தியா சப்போர்ட் ஃபுல்லா அவங்களுக்கு தான் பண்றான். அதுக்கு தான் இந்த உதவக்கரைக்கு எதுவும் நான் குடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன்." பயங்கரமா எல்லாருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ க கோமதியோட அம்மா சொல்லுவா, "இந்த பாருங்க மாப்பிள, அவனுக்கு வந்து எப்படி நாங்க சொத்து குடுக்க தான் போறோம். இன்னும் முடிவு எடுத்தத நாங்க வந்து மாத்தல. அதுக்குள்ளே இவன் வந்து தேவையில்லாம இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவா. அப்பவும் வந்து சக்திவேல் சொல்லுவான், "அதெல்லாம் இவனுக்கு வந்து எதுவுமே நான் குடுக்கவே மாட்டேன் கண்டிப்பா." அப்படின்னு சொல்லும்போது, பழனி சொல்லுவான், இங்க பாருங்க மச்சான், எனக்கெல்லாம் இந்த சொத்துல இவன் எந்த பங்குமே வேண்டாம். என்னையவே வேண்டாம். என்னையவே வந்து இந்த வீட்ல ஒரு ஆளு கிடையாதுன்னு என்னைய வந்து அசிங்கப்படுத்திட்டேங்க மச்சான். அப்படி இருக்கும்போது இந்த சொத்த மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இது வேண்டவே வேண்டாம்." அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ சரவணன் சொல்லுவான், "இங்க பாருங்க, சொத்த வந்து எங்க மாமாவுக்கு நீங்க குடுக்கலைன்னா, எங்க மாமாவால கேஸ் போட்டு அத வாங்க முடியும். அது தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, சக்திவேல் சொல்லுவாரு, "நீ கேஸு போடு, என்னமோ போடு. ஆனா ஒத்த பைசா நான் அவனுக்கு குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லுவான். சக்திவேல் பாண்டியன் கிட்ட சொல்லுவான், "இவ்வளவு பேசுறியா நீ? அவன் உன்கிட்ட தானே ஃபுல்லாவே இருந்தான். அவனோட உழைப்ப எல்லாம் சுரண்டி, நல்ல ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி, நீங்க சொத்த நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு, அவனுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க? ஒண்ணும் பண்ணல. ஆனா, கல்யாணத்த முடிச்சு குடுத்ததும், கடைய வச்சு குடுத்ததும் நாங்க. நீ என்ன பண்ணுன?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இவ்வளோ பேசுறியே நீ, நியாயப்படி பார்த்தா நீங்க தான் அவனுக்கு சொத்து குடுக்கணும்." அப்படின்னு சக்திவேல் சொல்லுவான். உடனே, "பேச்ச மாத்தாத." அப்படின்னு கோமதி சொல்லுவா. "நான்லாம் ஒண்ணும் பேச்ச மாத்தல. நான் கரெக்ட்டா தான் பேசுறேன். நீங்க தான் வந்து வந்து திசை திருப்பி எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க." அப்படின்னு சொல்லுவான். உடனே பாண்டியன் சொல்லுவான், "இரு ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போவான். அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. அங்கேருந்து ஒரு உயில எடுத்துட்டு வருவான். வந்துட்டு, "நீ எல்லாம் சொன்னது கரெக்ட் தான். அவன் எங்களுக்காக தான் வந்து எல்லாமே உழைச்சான். எங்க கூட தான் இருந்தான். அப்படி இருக்கிறது வந்து கரெக்ட்டு தான் நீ சொன்னது." அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு, "நான் கொஞ்ச நாளைக்கு முன்னக்கூட்டி தான் என் வீடு, கடை, அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸு, தோட்டம், வயலு எல்லாத்தையுமே நான் 7 பங்கா பிரிச்சேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வர வேண்டாம் அப்படிதான். அப்படி எதுவும் வராது. இருந்தாலும் நானே எழுதி வச்சிடலான்ட்டு எழுதி வச்சேன். அந்த 7 பங்குல 5 பங்கு வந்து என் பிள்ளைகளுக்கும், 2 பங்கு வந்து 1 கோமதிக்கும், 1 என் மாப்பிள்ளை பழனிவேலுக்கும் தான் நான் எழுதி வச்சிருக்கேன்னு." எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. "பழனிவேலுக்கு யாரும் இல்லைன்னு நெனச்சிட்டு இருக்காத. என் மாப்பிள்ளை வந்து எனக்கு என் மூத்த பிள்ளை மாதிரி தான் நான் இன்ன வரைக்கும் நெனச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு அவன் சொல்லும்போது, "வேணும்னா இத எடுத்து படிச்சு பாரு. இத நான் எழுதி வச்சது என் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. ஏன்னா என் பிள்ளைங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பேச்ச அந்த பிள்ளைங்க தட்ட மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப அத எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரவணன், கதிரு, அதுக்கப்புறம் சேர்ந்து 3 பேர்ட்டயும் கேட்பாங்க, "ஏன்டா உங்களுக்கு எதுவும் இதில ஆட்சேபனை இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "அப்படிலாம் இல்ல. நம்ம மாமாவுக்கு தானே குடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா." அப்படின்னு எல்லாரும் சொல்லிருவாங்க. "பாத்தியாடா இது பிள்ளைங்க, நீ இருக்கியே." அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பார்த்துட்டு சொத்த பார்த்துட்டு சொல்லுவான், "என்னது இது வெறும் பேப்பரு.
இந்த பேப்பரை எப்போனாலும் நீ கிழிச்சு போட்டால் அதில் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிரும். அப்படி இருக்கும்போது இதை வந்து என்கிட்ட பெருமையாக பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு சக்திவேல் சொல்லுவார். அப்போ அவன் சொல்லுவாங்க, பாரு நான்லாம் பேச்சு மாறுற ஆள் கிடையாது. இப்போவுமே நான் வந்து பத்திரத்தில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் என் மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக நான் அவளத்தை எழுதி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனால் அதுக்காக என் மாப்பிள்ளைக்கு சேர வேண்டிய பங்கை உங்ககிட்டருந்து வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருப்பான். முத்துவேல் அங்கேருந்து வந்து சொல்லுவார், இது எங்கள் வீட்டு பிரச்சனை, நாங்கள் வந்து அப்படிலாம் பழனி வேலை விட்டுற மாட்டோம், நீங்கள் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது பழனி சொல்லுவான், இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மச்சான், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், இங்கே எல்லோரும் என்னை வந்து ஒரு மாதிரி பேசும்போது என்னை விட்டு கொடுக்காம பேசிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாப்பிள்ளைங்களா, உங்களை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அக்கா நீயும் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு நிமிஷம் இருங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிடுவான். அப்போது எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. போன பிறகு பழனி வந்து உள்ளே போகும்போது அவங்க அம்மா சொல்லுவா, ஏன்டா கூப்பிட கூப்பிட நீ பாட்டுக்கு கேட்காம போய்கிட்டே இருக்க அப்படின்னு பேசுவாள். அப்போது சொல்லுவான் பழனி, நீ பேசினதெல்லாம் பார்த்தில ஆத்தா, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என் மச்சானை பார்த்தில எப்படி வந்து எனக்காக அவர் பேசினார், அவர் நான் ரத்த சொந்தம் இல்லைன்னா கூட என்னை ஒரு பிள்ளையாக நினச்சி எனக்கும் ஒரு சொத்தில் பங்கு எழுதியிருக்காரு, அங்கே வந்து என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, அப்படி இருக்கிற ஒரு வீட்டில் நான் இனிமேல் அங்கே தான் நான் இருக்கணும், நான் இதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கே கிளம்புவான். அப்போது பழனிவேலோட அம்மா வந்து கையை பிடிச்சிட்டு, போகாதடா என்னை விட்டுட்டு, இப்போ தான் நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பழனி சொல்லுவான், நான் இங்கேயே இருந்தால் மனசுக்குள்ளேயே புழுங்கி செத்து போயிடுவான் ஆத்தா அப்படின்னு அவங்க அம்மா கையை விட்டுருவா. அப்படி அதுக்கப்புறம் பழனிவேலும் சுகன்யாவும் கிளம்பி இது பாண்டியன் வீட்டுக்கு போயிடுவாங்க. கோமதியோட அம்மா வந்து சொல்லுவா, இங்கே பாரு நீ என்ன தான் பேசினாலும், நீ சொத்தை யாருக்கும் கொடுக்கலினாலும் பரம்பரை சொத்துலேருந்து கோமதிக்கு நீ ஒரு பங்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு சக்தி, நான் கண்டிப்பாக வந்து சொத்தை எல்லாருக்கும் எப்படி பிரிக்கணும்னு சொன்னோன்னா அதே போல் தான் பிரிக்க போகிறேன். அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி பரம்பரை சொத்துலேருந்து கோமதிக்கு ஒரு பங்கை நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்பான். நீ கொடுக்க இஷ்டப்படலைன்னா கூட என்னோட பங்குலேருந்து அவளுக்கு அந்த சொத்தை நான் கொடுத்துருவேன். நீ ரொம்ப பேசிட்ட, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அப்படி ஏதாவது பேசினா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார் முத்துவேலு. பாண்டியனும் சரவணனும் கடையில் உட்காந்துருப்பாங்க. அப்போது பாண்டியன் கேட்பான் சரவணன்ட்ட, ஏன்டா நீ வந்து கார்த்திகேயனை பற்றி விசாரிச்சியா அப்படின்னு. இல்லைப்பா, கொஞ்சம் சரக்கெல்லாம் நிறைய அனுப்ப வேண்டியிருந்துச்சு, அதுக்கப்புறம் சில பிரச்சனைனால இப்போ பார்க்க முடியலை, நான் எப்படி விசாரிச்சிருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். இல்லைடா சீக்கிரம் விசாரிக்கணும், நான் கேட்ட வரைக்கும் அந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிப்பா விசாரிச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து செந்தில் வருவான். செந்திலை பார்த்த உடனே, ஏன்டா சரவணா, நம்ம கடைக்கு புதுசாக யாரோ வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், வீட்டில் இருந்து போர் அடிச்சிருக்கோம், போர் அடித்ததுனால இப்போ வந்திருப்பாங்க, முன்னாடிலாம் நம்ம கூப்பிட்டா வர்றதே கிடையாது, இப்போ வந்து அலையா விழுந்தாலியா இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரவணன் சொல்லுவான், ஏன்ப்பா நீங்கள் சும்மா சும்மா அவனை ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தம்பியை அப்படின்னு சொல்லுவான். நான் எதுக்குடா சும்மா சும்மா சொல்கிறேன், அவன் ஏற்கனவே பண்ண வேலை அப்படி அப்படிங்கும்போது ஏன்ப்பா அப்படி பேசுகிறோன்னே, நான் என்ன சொன்னாலும் குத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அப்படியே வெளியே போயிடுவான். அப்போ சரவணன் கேட்பான், என்னடா சும்மா தான் வந்தியானோடனே, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், ஆனால் இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுவான். அப்போது நீ கதிர்கிட்ட பேசினியா, இருந்தாலும் நீ கதிர்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாடா, அப்பா மாதிரியே சொல்ல நினைக்காத அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போது சொல்லுவான், நான் வேணுக்கெல்லாம் பேசலைண்ணே, மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு, என் மனசுலேருந்து திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னோடனே, கண்டிப்பாக நானும் பேசுகிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். வீட்டில் பழனிவேலோட கணக்கை அரிசி எழுதிக்கிட்டு இருப்பாள். அப்போ அதுக்கு வந்து எனக்கு கணக்கு எழுதிட்டேன், நீங்கள் நூறுரூவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்குவா. அப்போ மீனை கேட்பா, என்ன மாமாட்ட மட்டும் நூறுரூவா கேட்க, உங்கள் அப்பா கிட்ட நான் நிறைய கேட்பேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் அப்பா பேக்கெட்லேருந்து நிறைய எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். அப்போ எல்லோரும் சிரிச்சிட்ருப்பாங்க. அந்த சமயத்தில் செந்திலும் சரவணனும் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ராஜி வந்து அப்படியே எந்திரிச்சு போவாள். என்னப்பா என் மேலே உள்ள கோபத்தில் நீ கிளம்புறியா அப்படின்னோடனே அப்படியே அமைதியாக இருப்பாள். என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். நீங்கள் இருந்தாலும் பேசுனது தப்பு மாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன தப்பு அப்படின்னோடனே, இருந்தாலும் கதிரை வந்து நீங்கள் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இப்போ உனக்கு ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு மட்டும் எனக்கு தம்பி அப்படின்னோடனே, இருந்தாலும் நீங்கள் அப்படி பேசுனது தப்பு தான் அப்படின்னோடனே அப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவள் பாட்டுக்கு போயிடுவா. அப்போது மீனா கிட்ட கேட்பான், ஏன்டி எனக்காக நீ பேச மாட்டியா அவன் தங்கச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, நானாக உங்களுக்கு அப்படிலாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுப்பா, உங்கள் விஷயத்தில் என்னால் தலையிடவும் முடியாது அப்படின்னு அவள் சொல்லிடுவா மீனா. எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போது சுகன்யாவை பார்த்து கேட்பா கோமதி,
ஏம்மா நீ அடுத்த செக்கப்புக்கு எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு அத்தாச்சி அப்படிம்பா. சரி நீ போகும்போது சொல்லு நான் உனக்கு வாரேன்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சரின்ட்டு சொல்லும்போது, சரி நல்லா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்பா. உனக்கு எதுனாலும் என்கிட்டயே கேளுன்னோனே, சரின்னு சொல்லிருவா. அதுக்கப்புறம் பழனி சொல்லுவான், அங்கேயும் அண்ணிமார்கள்லாம் நல்லா சமைப்பாங்க. ஆனாலும் உன் கை பக்குவம் வந்து வரமாட்டேங்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்ப செந்தில் சொல்லுவான், ஏமாம்மா நீங்க அங்க இருந்து சாப்பிடும்போது, இங்க உங்க அக்காவ வந்து கைப்பக்குவம் சரியில்ல, அப்படி தானே நீங்க சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லும்போது, சுகன்யா சொல்லுவா, "இல்ல, அங்கேயும் அக்கா பிராணம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப எல்லாரும் சிரிப்பாங்க. பழனி சொல்லுவான், "அக்கா சமையல் எப்பவுமே சூப்பர் தான்" அப்படின்னு சொல்லும்போது, செந்தில் சொல்லுவான், "உங்க அக்கா எப்பவுமே நல்லா தான் சமைப்பாங்க. ஆனா, இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாட்டுல காரம் அதிகம்" அப்படின்னு சொல்லுவான். அப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே காரம்" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியன் மட்டும் சொல்லுவான், "அது அப்படிதான்டா இருக்கும் உனக்கு. ஏன்னா, சும்மா வெட்டியா இருக்கிறீல்ல, அப்ப எல்லா ருசியும் வித்தியாசமா தான் தெரியும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ கோமதி சொல்லுவா, "ஏங்க சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா?" அப்படிம்பா. அப்ப சரவணன் சொல்லுவான், "எப்பா நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அவன் வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்கான்ல, அதனால இப்படி தான் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். நமக்கெல்லாம் தெரியாத குறை அவனுக்கு மட்டும் தெரியுது பார்த்தியா?" அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் எந்திரிச்சு போயிருவான் சாப்பிடாம. அப்போ பின்னாடியே மீனாவும் போயிருவா. அப்போ கோமதி சொல்லுவா, "ஏங்க இப்படி சாப்பிட்ற பிள்ளைங்க முன்னாடி இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பேசி சாப்பிட விடாம ஆக்கிட்டீங்க. பாவம் பிள்ளைங்க 2 சாப்பிடாமயே போயிட்டு" அப்படின்னு சொல்லும்போது, "கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லடி அவனுக்கு. அவன்லாம் கோவப்படலாமா? அவன் பண்ணுனது பெரிய தப்பு. ஆனா, அவனுக்கு ரோசம் மட்டும் ஜாஸ்தியா வருது. சாப்பிடுவான், சாப்பிடுவான் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாருமே எந்திரிச்சு போயிருவாங்க. மீனா நேரா செந்தில்கிட்ட போவா. அப்போ செந்தில்ட்ட சொல்லுவா, "ஏங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. மாமா எப்பவும் இப்படிதானே" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்ன எப்பவும் இப்படிதானே? இப்படியே சொல்லிட்டு என்னை எவ்வளோ தான் வருத்தப்பட வைப்பாங்க. நானும் எவ்வளோ தான் பொறுத்து பொறுத்து போகுறது. நானும் அமைதியா இருந்து பார்க்குறேன். ஆனா திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும். ஒரு வேளை வேலை கிடைக்கலைன்னா கடைசி வரைக்கும் என்னை இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பாரா? நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப பேசிகிட்டு இருப்பான். அப்போ மீனா வந்து சொல்லுவா, "சரி விடுங்க பார்த்துக்கிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு என்னம்மா? உன்னைய வந்து அவங்க எல்லாரும் நல்லா தான் வச்சுருக்காங்க. அவங்க தங்கத்தட்டுல வச்சு தாங்குறாங்க. அப்படிங்கும்போது நீ வருத்தப்படாம தான் இருப்ப" அப்படின்னு அவ சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "இங்க பாருங்க அதுக்காக என்னையும் மாமா ஏதாவது குறை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லுவா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ ஒண்ணும் குறை சொல்ல வேண்டாம் அவங்கலாம் உன்னைய. ஆனா நீ எனக்காக ஏதாவது பேசலாம்ல. நீ கேட்டுட்டு அமைதியா தானே இருந்த" அப்படின்னு சொல்லும்போது, "மாமா கிட்ட நான் என்னங்க பேச முடியும்?" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. "நீ எனக்காக யாருகிட்டயும் எதுவும் பேச வேண்டாம்மா. நீ இப்படியே இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருவான் வெளிய. வெளிய பழனி, அப்புறம் கதிரு, சரவணன் 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பழனி சொல்லுவான், "ஏன் தான் உங்க அப்பா இப்படி பேசிட்டு இருக்காரோ தெரியல. பாவம் செந்திலு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பா எப்பவுமே இப்படித்தானே, ஏன் இப்படி பண்றாங்கன்ட்டு 3 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க நேரத்தில செந்தில் அங்கேருந்து வருவான். செந்தில் வந்த உடனே சரவணன் சொல்லுவான், "நீ கவலைப்படாதடா, அப்பாவ கொண்டு வந்தா உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லும்போது செந்தில் சொல்லுவான், "ஏன் தான் எல்லாரும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ தெரியல. எப்ப பார்த்தாலும் அப்பா குணம் இப்படித்தான் இப்படிதான்னா அவரு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாரா என்னைய? எனக்கு கடுப்பாகுது" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப பழனியும் வந்து அட்வைஸ் பண்ணுவான். அப்ப செந்தில் சொல்லுவான், "ஏன்டா உன் பங்குக்கு நீ எதுவும் பேச வேண்டியதானே? நீ மட்டும் அமைதியா இருக்க" அப்படின்னு கதிர பார்த்து சொல்லுவான். அதுக்கப்புறம், "ஓ! நீ என் மேல கோவமா இருக்கியோ?" அப்படின்னு சொல்லும்போது, கதிர் சொல்லுவான், "நான் ஏன்னா உன் மேல கோவப்பட போறேன்? வருத்தம் தான்" அப்படின்னு அவன் சொல்லுவான். "ஏன்டா இப்படி நீயும் பேசிட்டு இருக்க? நான் வேணுக்குலாம் அப்படி பேசலடா. அப்பா பண்றது நெனச்சாலே கஷ்டமா இருக்கு. என்கிட்ட மட்டும் ஒரு மாரி நடந்துக்கிறாரு. மத்த எல்லார்கிட்டயும் ஒரு மாரி நடக்காரு. அதனால தான் அந்த கோவத்துல நான் அந்த மாரி பேசிட்டேன். சாரிடா" அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ கதிர் சொல்லுவான், "அண்ணே நான் பணம் குடுக்கக்கூடாதுலாம் இல்ல. பணம் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியும் அப்பாட்ட குடுத்துருவேன்" அப்படின்னு அவன் சொல்லுவான். செந்தில் சொல்லுவான், "அப்படிலாம் இல்லடா. நீ பணம் குடுக்கணும்னு அவசியம் கிடையாதுடா. பெத்த பிள்ளைகிட்ட பணம் வாங்குறதே முதல்ல தப்பு தான். நான் வந்து ஒரு மனசு வருத்தத்தில தான்டா அப்படி பேசிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன அப்படியே போய் கட்டிப்பிடிச்சுட்டு, "சாரிடா" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 4 பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. மீனா அப்படியே ரூம்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பா. "இவரு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க போனாருன்னு தெரியலையே. திடீர்னு கோவத்தில வேற எங்கேயும் போயிருப்பாரோ?" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து பாப்பா. அப்போ இவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மனசுக்கு அப்படியே சந்தோஷமா அப்படியே பார்த்துட்டு உள்ள போயிருவா. காலையில அரசி, மீனா, அதுக்கப்புறம் ராஜி, கதிரு 4 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜிகிட்ட வந்து சொல்லுவா மீனா, "உனக்கு தெரியுமாடி ஒண்ணு? உன் ஹஸ்பண்டுகிட்ட என் ஹஸ்பண்ட் பேசிட்டாரு தெரியுமா?" அப்படின்னோனே, தெரியும் தெரியும். நைட்டே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு" அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில அங்கேருந்து செந்தில் வருவான். செந்திலும் வந்து அப்படியே அமைதியா உட்காந்து அப்படியே பேசிட்டு இருப்பான்.
கோமதி கோவிலுக்கு போயிட்டு நேரா வருவா. "என்ன எல்லாரும் காஃபி குடிச்சிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. குடிச்சாச்சுமான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது, செந்தில் சொல்லுவான், "நான் குடிக்கல" அப்படின்னு ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டிருவான். எதுக்கு வம்பு? நம்ம ஏதாவது கேட்க, அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, "வாய திறக்க வேண்டாம்ப்பா" அப்படின்னு அவன் சொன்ன உடனே, மீனா அப்படியே ஒரு மாரி சோகமா இருப்பா. அப்போ இவ கோமதி சொல்லுவா, "நீ ஏன்டா இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டுருக்க? இரு உனக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிருவா. செந்தில் அப்படியே ராஜிய பார்ப்பான். ராஜி அப்படியே ஒரு மாதிரி அமைதியா இருப்பா. அப்ப ஒரு மாதிரி இருமிக்கிட்டு, "ராஜி கொஞ்சம் தண்ணி எடுத்து தாப்பா" அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவ குடுப்பா. "ஏன்பா என்ட்டலாம் பேச மாட்டியா? ஓ! இன்னும் கோவத்துல தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்பவும் பேச மாட்டா. அப்போ சொல்லுவான் செந்தில் அவகிட்ட, "நீ ஏன்பா உங்க அக்கா மாதிரி இருக்க வேண்டியது தானே? எப்படின்னா, உங்க அக்கா எனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும், அத பார்த்துக்கிட்டு எனக்காக எதுவும் பேச மாட்டா. அதே மாதிரி நீயும் கதிர்கிட்ட நாங்க ஏதாவது எல்லாம் பேசினாலும், நீ அத பார்த்துட்டு அமைதியா இருக்க வேண்டியது தானே? நீ உங்க அக்காகிட்ட அத பார்த்து கத்துக்கோ" அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ மீனா சொல்லுவா, "இப்ப எதுக்கு என்னைய வம்புக்கு இழுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, செந்தில் சொல்லுவான், "நான் ஒண்ணும் உன்னைய வம்புக்குலாம் இழுக்கல. நான் உண்மைய தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜிய பார்த்து சொல்லுவான், "ஏன்பா இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்க? நான் வேணா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவா? நான் என் மனசுல இருந்துலாம் எதுவும் நான் பேசலப்பா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அவ சொல்லுவா, "மாமா நீங்க ஏன் இப்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நானும் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. நீங்க உங்க தம்பிகிட்ட பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது நான் இடையில புகுந்து உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. என்னையும் மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி இப்படி மன்னிப்பு கேட்பாங்க. "இப்போ உனக்கு ஒண்ணும் கோவம் இல்லையே என் மேல?" அப்படின்னு செந்தில் கேட்பான். "அதெல்லாம் இல்ல மாமா" அப்படின்னு ராஜி சொல்லுவா. அப்ப எல்லாரும் இப்படி சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. கிச்சன்ல இருந்து காஃபி கொண்டுட்டு வந்த கோமதி சொல்லுவா, "அப்பாட! இப்ப தான் நிம்மதியா இருக்கு. 2 பேரும் பரவாயில்லையே, சண்டை போட்டாலும் பேசிக்கிட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரவணனும், பழனியும் கார்த்திகேயன பத்தி விசாரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திகேயன் அங்கிட்டு போவான். அப்போ, "மாமா இதுதான் அரசிக்கு பார்த்துருக்க பையன்" அப்படின்னு சொல்லி பழனிட்ட காட்டுவான். பையன் பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்கான். சரி போய் பார்ப்போம் அப்படிங்கும்போது, கார்த்தி வந்து ஒவ்வொருத்தர்ட்டயா பேசிட்டு இருப்பான். பஸ் ஸ்டாப்ல கார்த்திகேயன் ஒரு ஆள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேசிட்டு அவன் கிளம்பி போயிருவான். போன பிறகு இவங்க 2 பேரும் போய் அந்த ஆள்ட்ட கேட்பாங்க. பழனி கேட்பான், "ஐயா அந்த இப்போ போறான ஒரு பையன், அவன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "எதுக்கு அந்த பையன பத்தி விசாரிக்கிறீங்க?" அப்படின்னு அவரு கேட்பாரு. "இல்ல எங்க வீட்டு பொண்ணு அந்த பையனுக்கு குடுக்கலான்ட்டு இருக்கோம். அதான் அந்த பையன பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாமேன்னு நெனைச்சோம்" அப்படின்னோனே, "அப்படியா? தங்கமான பையன். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். உங்க பொண்ண வந்து நம்பி அந்த பையனுக்கு குடுக்கலாம். அந்த பையன் கூட தூரத்து சொந்தம் தான் எங்களுக்கு. அவங்க குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம்" அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா சொன்ன உடனே, இவங்க அப்படியே சந்தோஷமா இருப்பானுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்னொரு கடையில அவன் பேசிட்டு போன பிறகு, அந்த கடைக்காரர்ட்டயும் பேசுவாங்க. அப்போ அவரும் நல்ல விதமா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வெளிய அந்த தெருவுல இருக்கிற ஆட்ககிட்டலாம் விசாரிப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "எல்லாரும் வெளியூர்ல படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்ப்பாங்க. இந்த பையன் அங்கேருந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு, நல்லா பிஸ்னஸ்ல பெரிய ஆளா வரணும்னு நெனைக்கிற பையன். ரொம்ப முயற்சி பண்ணுவான். ஹார்ட் ஒர்க்கரு" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்து சொல்லுவா, "எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான். பொம்பளை ஆட்ககிட்டயே ரொம்பலாம் பேச மாட்டான்" அப்படிங்கிற மாரி பேசினோனே, கார்த்திகேயன பத்தி நல்ல விதமா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப போய் மச்சான்ட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு பழனி சொல்லுவான். சரின்ட்டு 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. அப்போ பாண்டியன் கடையில அங்க உட்காந்துட்டு இருப்பான். அப்போ மீனாவும், கோமதியும் வருவாங்க. "என்ன இந்த பக்கம்?" அப்படின்னோனே, "உங்ககிட்ட பார்த்து கொஞ்சம் பேசணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். நானும் பக்கத்துல சீட்டு பணம் குடுக்க வேண்டியிருந்துச்சு. அதான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவா. கடையில ஒருத்தர் பொருள் வாங்க வந்திருப்பாங்க. அப்போ, "மாமா நீங்க உட்காருங்க நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா எடுத்து குடுத்துட்ருப்பா. அப்போ கோமதி சொல்லுவா, "என்னையெல்லாம் கடையில வியாபாரம் பார்க்கவே விட மாட்டீங்க. உங்க மருமகள மட்டும் விட்டுட்டீங்க" அப்படின்னோனே, "அவ என்னைக்காவது ஆசைக்காக ஒரு நேரம் வந்து செய்றா. டெய்லியா பண்ண போறா? அப்படின்னா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இருந்தாலும் இந்த செந்தில் பையன விட நீ நல்லா தான்ப்பா வேலை பார்க்குற. அவன் கூட இந்த அளவுக்கு உருப்படியா பண்ண மாட்டான் அப்படின்னு அவன சொல்லுவான். கோமதி சொல்லுவா, "உடனே உங்களுக்கு அவன தான் குறை அடிக்கணுமா? எப்ப பார்த்தாலும் அவன பத்தியே குறை பேசிட்டு இருக்கீங்களே!" அப்படிங்கும்போது மீனா சொல்லுவா, "மாமா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். தப்பா நினைக்காதீங்க. தயவுசெய்து இனிமே வந்து அவர எல்லார் முன்னாடியும் நீங்க வந்து குறை சொல்லாதீங்க. ஏதாவது பேசணும்னா அவர வந்து தனியா கூப்பிட்டு பேசுங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு அவ சொல்லிருவா. உடனே அவன் சொல்லுவான், "சரிப்பா அவன் பண்ற வேலை அப்படிதானே இருக்கு" அப்படின்னு அவரு சொல்லுவாரு. "இல்ல மாமா இவன் எல்லார் முன்னாடியும் பேசாதீங்க. அவரும் ரொம்ப இதா இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக பாண்டியன்ட்ட பேசிட்டு இருப்பா. உடனே அவரும், "சரிப்பா இனிமே நான் அப்படி பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிருவாரு. செந்திலும் கதிரும்
கார்த்திகேயனை விசாரிக்க போவாங்க. அப்போ கார்த்திகேயன் வந்து ஒரு கடையில கொண்டு ஸ்வீட்டெல்லாம் குடுப்பான். குடுக்கும்போது, "இந்த தின்பண்டத்த சாப்பிடுங்க. எள்ளு, இந்த மிட்டாய்லாம் சாப்பிட்டா தான் நல்லது. நீங்க கண்டிப்பா இத வாங்குங்கன்னு" சொல்லிட்டு அந்த கடைக்காரர் ஃபோர்ஸ் பண்ணிட்டுருப்பான். அப்ப அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாரு. "இங்க பாருங்க, நீங்க காசு குடுக்கலைனாலும் பரவால்ல. முதல்ல இதில வைங்க. இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் இந்த மாரி பொருள் தான் இப்ப வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்க வச்சுக்கோங்க. வித்த பிறகு எனக்கு காசு குடுத்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி குடுப்பான். அலைபேசிக்கு என்கிட்ட வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுத்த தமிழ்ல பேசிட்டு போவான். செந்திலும் கதிரும் சொல்லுவாங்க, "என்னடா வியாபாரம்லாம் நல்லா தான் பார்க்குறான். ஆனா பேசுனத பார்த்தியா? அப்படியே என்னமோ தின்பண்டம், அலைபேசி அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி" அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கும்போது 2 பசங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அவங்க கிட்ட போய் சொல்லுவான் கார்த்திகேயன், "ஏன்டா எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க படிக்கிற நேரத்தில இந்த இடத்துலலாம் நிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன்ல யார்ட்டயோ பேசிட்டு இருப்பான். "இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாரிலாம் பண்ணாத. நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்றேன்" அப்படின்னு அவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவான். அப்போ இவங்க 2 பேரும் பேசுவாங்க, "என்னடா இது எல்லார்ட்டயுமே அட்வைஸ் மலையா பேசிக்கிட்டு இருக்கான். பெரிய ஆள் மாரி பேசுறான். ஒரு சின்ன வயசு பையன் மாரியே இல்ல பேசுறதுல. இவனெல்லாம் கல்யாணம் கட்டினா அரசிக்கு லைஃப் போர் அடிச்சிராதா? ஒரே அட்வைஸா போட்டு கொல்லுவானே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. சரி நம்ம வந்து கேட்டத அப்பாகிட்ட போய் சொல்லிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிருவாங்க. மீனா மயில பார்க்க அவ வேலை பார்க்குற இடத்துக்கு போவா. அப்ப அவ சமையல் பண்ணிட்டுருப்பா. அப்ப மீனாவ பார்த்தோனே, "வா மீனா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ "ஏக்கா எப்படி இருக்கீங்க? உங்க குழந்தைலாம் எப்படி வயித்துல இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு" அவள பத்தி நல்லா விசாரிச்சுட்டு இருப்பா. அப்ப மீனா கிட்ட வந்து அவ கேட்பா, "செந்திலுக்கு இப்படி வந்து வேலை போயிருச்சுன்னு சொன்னாங்களே, இப்ப எப்படி கிடைச்சிருமா?" அப்படின்னோனே, "கிடைக்கணும். அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். பார்ப்போன்ட்டு" 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது மயிலுக்கு ஒரு ஃபோன் வரும். அத எடுத்து பேசும்போது வக்கீல் வந்து பேசுவாங்க. அடுத்த வாரம் வந்து ஹியரிங் வருது, வந்துருங்க அப்படின்னோனே, சரி கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு வச்சுருவா. அப்போ அப்படி சோகமா இருப்பா. "என்னக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்த ஃபோன் வந்த பிறகு தான் ஒரு மாரி இருக்கீங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு உடனே, "வக்கீல் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்தது. அடுத்த வாரம் ஹியரிங்காம். அதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க" அப்படின்னு சொன்ன உடனே மீனா அப்படியே சோகமா பார்க்குற மாதிரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.